Hi, good morning. எஸ்கியூஎல் சீரியஸோட நெக்ஸ்ட் பார்ட்டில் ஹவு டு கிரியேட் அ டேட்டாபேஸ் ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நியூ query டேபுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து இப்போ எஸ்கியூஎல் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயும் ஃபுல்லாக இது பண்ணலாம், டைப் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல் அப்பர் கேஸாக இருக்கலாம், இல்லை எனக்கு எல்லாமே லோவர் கேஸாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் டேட்டாபேஸ் டெமோ டிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ அந்த ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் பட்டனை க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெஃப்ரெஷ் ஐக்கான். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண டெமோ டிபி வந்துடும். ஓகே, இப்போது இந்த டெமோ டிபியை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெமோ டிபியை ரைட் கிளிக் பண்ணியும் செட்டஸ் டிஃபால்ட் ஸ்கீமா கொடுத்தா இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூஸ் டெமோ டிபி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியும் நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே அந்த ஆக்ஷனில் வந்திருக்கு பார்த்தீங்களா, யூஸ் டெமோ டிபி. நான் வந்து இதை கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இது இல்லாமல் இந்த டேட்டாபேஸையே நான் டெலீட் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் டெமோ டிபி, ட்ராப் டேட்டாபேஸ் ஸோ இந்த டேட்டாபேஸையே நான் ட்ராப் பண்ணணும்னாலும் நான் பண்ண முடியும். ஸோ இது மூணும் தான் வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். பட் டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிபியை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளேன்னு போய் பார்த்தோன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு டேட்டாபேஸை நம்ம எடுத்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் நம்ம நிறைய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.